கொடுக்கும்போது ஒரு gift தருவாங்க. அதுபோல ஜீசஸ் when Jesus give the farewell to the apostle, he gave the very good gift, very precious gift. What is that gift? And the gift என்ன? About the theophany body. He spoke about the theophany body. Hallelujah. ஆவிக்குரிய சரீரத்தை பற்றி அவர் பேசினார். Glory. அதே போல தீர்க்கதரிசி இந்த உலகத்தை விட்டு போவதற்கு முன்பு இயேசு கிறிஸ்து எப்படி பேசினாரோ அதே போல தீர்க்கதரிசி பேசினார். As like Jesus spoke, the prophet spoke the same thing. Hallelujah. Praise God. Because Jesus is the bridegroom. Prophet Branham is the bride. How the bridegroom spoke, like the bride was. Glory. Hallelujah. What is the next message? Adutha செய்தி என்ன? Modern events are made clear by the prophecies. தீர்க்கதரிசனத்தால் தெளிவாக்கப்பட்ட நவீன சம்பவங்கள் 06 அது 5 இது 6 பாருங்க வரிசையா 4 in the day December 4 he preached the rapture. December 5 he preached the things that are to be. December 6 he preached the modern events are made clear by prophecy. Every day he preached important messages. ஒவ்வொரு நாளும் தீர்க்கதரிசி முக்கியமான செய்தியை பேசினார். கடைசி நேரத்தில் 4ஆம் தேதி எடுத்துக்கொள்ளப்படுதல் பேசினார். அடுத்த நாள் 5ஆம் தேதி இனி வரப்போகும் காரியங்கள் பேசினார். 6ஆம் தேதி அவர் தீர்க்க தரிசனங்களால் தெளிவாக்கப்பட்ட நவீன சம்பவங்கள் பேசினார். All are the important message. எல்லாம் முக்கியமான செய்தி. இந்த செய்தியிலே தீர்க்க தரிசனத்தால் தெளிவாக்கப்பட்ட சம்பவங்களிலே என்ன பேசினார்? What is the concept prophet spoke about what is the concept prophet spoke in that message? அந்த செய்தியை தீர்க்கதரிசி என்ன கருத்தை பேசினார்? He spoke about the Emmaus disciples. எம்மாவுஸ் சீஷர்களை பற்றி அவர் பேசினார். After his resurrection, after Jesus resurrected the glorified body, மகிமையின் சரீரத்தில் இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு he appeared unto the Emmaus disciples. எம்மாவுஸ் சீஷர்களுக்கு அவர் தரிசனமான போது பேசினார். So this message is connection with the glorified body of Jesus Christ. So in that message he spoke about the body. அந்த செய்தியில ஒரு பாடியை பத்தி தான் பேசுறார். So all the messages he spoke about the body. எல்லா செய்தியும் தீர்க்கதரிசி எதை பத்தி பேசிட்டு வராரு? பாடி, நேச்சுரல் பாடியை பத்தி பேசுறாரு. என்னது? மரித்த சரீரம், உயிரோடு எழுகிற சரீரத்தை பத்தி. The things that are to be, he spoke about the theophany body. The modern is very clear by prophecy. He spoke about the Jesus raised in the theophany, Jesus raised in the glorified body and he appeared unto Emmaus disciples. He spoke about the body. ஆக இந்த மூன்று செய்தியில இயேசு கிறிஸ்து சரீரத்தை பத்தி பேசினார். ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படுதல், மரித்த சரீரம், உயிர்த்தெழுதல், எடுத்துக்கொள்ளப்படுதல் பத்தி, அது சரீரத்தை பத்தி தான். இனி வரப்போகும் காரியங்களை தியாஃபனி சரீரத்தை பத்தி பேசினார். இப்ப தீர்க்க தரிசனங்களால் தெளிவாக்கப்பட்ட சம்பவங்கள் அவர் பேசுறது என்ன? இயேசு கிறிஸ்து மகிமையின் சரீரத்தில் உயிர்த்தெழுந்து சீஷர்களுக்கு தரிசனமான அந்த காட்சியை தான் அவர் பத்தி பேசினார். உயிர்த்தெழுந்த கிறிஸ்து இப்ப நம்ம மத்தியில் இருக்கார் என்பதை அவர் அறிவித்தார். Hallelujah. Praise God. Glory. In that message prophet denotes that the resurrected Christ is not in heaven but he is now in earth. Hallelujah. He spoke that in that message. அதான் இந்த செய்தி. What is the next message? அடுத்த செய்தி என்ன? 07 December 7 December 7ஆம் தேதி what prophet preached? What message he preached? The leadership. December 7ஆம் தேதி the next day அடுத்த நாள் அவர் என்ன பேசினாரு? வழிநடத்தும் தன்மை. He spoke about leadership. வழிநடத்தும் தன்மையை பற்றி பேசினார். அதுல அவர் என்ன பேசினாரு? இனிமேல் நான் உங்களை வழிநடத்த முடியாது. I am giving send off to you. நான் உங்களுக்கு இப்ப பிரியாவிடை தர்றேன். Because I will go to the earth. I will go to heaven from the earth, Jesus. நான் இந்த உலகத்தை விட்டு போறேன் இன்னும் கொஞ்ச நாள்ல. அதனால இனிமேல் நான் உங்கள்ட்ட இருக்க மாட்டேன். இனி உங்களை வழிநடத்துகிறவர் யாரு? இயேசு கிறிஸ்து தான். In the leadership message prophet said, accept Jesus as the leader. Because you accept Jesus as the leader. He said, இயேசு கிறிஸ்துவை நீங்கள் தலைவராக நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க, நீங்கள் நடத்துங்க. ஏன்னா இனிமேல் நான் உங்களை வழிநடத்த முடியாது என்று சொல்கிறார். ஒரு அளவு தான் நான் உங்களை வழிநடத்த முடியும், இனிமேல் நான் உங்களை வழிநடத்த முடியாதுன்னு சொல்லுவார். இனிமேல் உங்களை வழிநடத்துறது யாரு? இயேசு கிறிஸ்து. ஏன்னா நான் உங்களை விட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சூசகமாக indirectly secretly he told that I will go very soon. As like Jesus
said unto his disciples. இயேசு சீஷர்கள்ட்ட எப்படி சூசகமா உலகத்தை விட்டு போறேன்னு சொன்னாரோ அதே போல தீர்க்கதரிசி மறைமுகமாக சபையோரிடத்திலே விசுவாசிகளிடத்திலே சொல்லினார். What is the next last message? The last message did by prophet was the communion. 1965-12-12 1965 மாதம் 65வது வருஷம் 12ஆம் மாதம் 12ஆம் தேதி. The communion is not the message. Communion என்பது என்னது? அது செய்தி அல்ல, but it was the observation. அது ஒரு கடைபிடித்தல். In that communion he spoke just approximately half an hour message about communion. அந்த communion ஏறக்குறைய 6 மணி நேரம் அவர் பேசினார். What was the last thing done by Jesus? Last sermon done by Jesus to his apostles? The communion. இயேசுவால் செய்யப்பட்ட கடைசி காரியம் என்ன? இந்த உலகத்திலிருந்து போகும்போது கம்யூனியன். அதே போல தீர்க்கதரிசி செய்த கடைசி விஷயம் என்னது? கம்யூனியன். மணவாளன் எப்படி செஞ்சாரோ அதே மாதிரி மணவாட்டி செஞ்சிட்டா. ஹalleluya, praise the Lord, praise God. சோ எதுக்கு நான் சொன்னேன்னா, கடைசி நேரத்தில் தீர்க்கதரிசி இயேசு எப்படி கடைசி நேரத்தில் அந்த உலகத்தை விட்டு போகும்போது தான் உங்கள் உள்ளம் கலங்காதிருப்பதாக என் பிதாவின் வீட்டில் உங்களுக்கு வாசஸ்தலம் உண்டுன்னு சொன்ன மாதிரி தீர்க்கதரிசி கடைசியில் இந்த உலகத்தை விட்டு போகும்போது அப்பதான் அவரு இந்த திங்ஸ் தட் ஆட் டு பி என்ற செய்தியை பேசினார். இந்த செய்தியிலே அவர் தியாஃபனி சரத்தை பற்றி, அந்த மேன்ஷன் என்பது என்ன, என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் இருக்கிறது, அந்த வாசஸ்தலங்கள் என்ன என்று சொல்லி தீர்க்கதரிசி எதை சொன்னார் என்றால் ஆவிக்குரிய சரத்தை சொன்னார். Prophet spoke about theophany body in that message. தீர்க்கதரிசி அந்த செய்தியிலே ஆவிக்குரிய சரத்தை பற்றி பேசினார். He spoke about the spiritual body. ஆவிக்குரிய சரத்தை பற்றி பேசினார். இந்த செய்தி பாருங்கள், things that are to be, செய்தியுடைய தலைப்பு things that are to be, para number 52. இனி வரப்போகும் காரியங்கள் என்ன? பாரா நம்பர் 52. அதுல சொல்றாரு, அந்த செய்தி சொல்லுகிறார், breathes it in there and it becomes a living soul. தேவன் ஆதாமுக்கு ஜீவசுவாசத்தை ஊதினார், அப்பொழுது அவன் ஒரு ஜீவாத்மாவானார். Now just as this baby is being born, then the spiritual body is there to receive it. ஒரு குழந்தை பிறக்கும் போது அந்த குழந்தையை அது பெற்றுக்கொள்வதற்கு ஒரு ஆவிக்குரிய சரீரம் இருக்குது. அது என்னது? அந்த ஆவிக்குரிய சரீரம் the soul, ஆத்மா, soul. அதுதான் the spiritual body to the child, soul of the child வருது. ரைட், ஆத்மா, குழந்தைக்கு ஆத்மா வருது. ஒவ்வொரு குழந்தை பிறக்கும் போது ஒவ்வொரு குழந்தை பிறக்கும் போது ஆத்மா வருது. அது முஸ்லீம் குழந்தைக்கு வராது, இந்து குழந்தைக்கு வராது, கிறிஸ்தவ குழந்தை தான் வரும், அப்படி சொல்லவே முடியாது. மனிதனாய் பிறந்த உலகத்தில் பிறந்திருக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் அது வருது, ஆத்மா வருது. ரைட், தேவன் இருக்கு. And now when this body is dropped here, அந்த சரீரம் இப்ப பூமியில வரும்போது தாய் கர்ப்பத்திலிருந்து வெளியே வரும்போது, in this year like the baby is dropping, எப்படி ஒரு தாய் வயிற்றிலிருந்து குழந்தை பூமியில இறங்கி பூமிக்கு வருகிறதோ அதே போல தியாஃபனி சரீரங்கள் பரலோகத்திலிருந்து பூமிக்கு வருகிறது. ஹalleluya, தியாஃபனி சரீரம் பூமிக்கு. Also there is a immortal body waiting to receive the spirit back into itself again. ஹalleluya, ஒரு அழிவில்லாத ஒரு சரீரம், பாத்தீங்களா, அழிவில்லாத ஒரு சரீரம் இந்த ஆத்மாவை பெற்றுக்கொள்ள வருகிறது. ஹalleluya, glory. சரீரத்தை பெற்றுக்கொள்ள அல்ல, ஆத்மாவதான். சில பேர் இதுல ரொம்ப தவறா இருக்கிறாங்க. இந்த விஷயத்துல அநேகர் தவறு பண்றாங்க. என்னன்னா, நம்முடைய சரீரமும் சேர்ந்து எடுத்துக்கொள்ளப்படுதல போகணும்னு நினைக்கிறாங்க. ஆனா ப்ராஃபட் திட்டவட்டமா சொல்லிட்டாரு, இம்மார்டல் பாடி வருது. அதான் தியாஃபனி பாடி. தியாஃபனி பாடி வந்து எதை எடுத்துக்கிட்டு போகுது? ஸ்பிரிட்டை தான் எடுத்துட்டு போகுது. ஸ்பிரிட்டுக்குள்ளதான் இருக்கு, ஆத்மா இருக்கு. அதனால ஆவி ஆத்மா ஒன்னா இருக்கனால ஸ்பிரிட்டை எடுத்துட்டு போகுதுன்னா அப்ப ஆவியை எடுத்துட்டு போகுது, ஆத்மாவை எடுத்துட்டு போகுதுன்னு அர்த்தமாகுது. ஹalleluya, பிரைஸ் காட். ஆகவே பார்க்கும்போது நம்ம சரீரத்தை எடுத்து போயினா, நம்ம சரீரம் பல தடவை நான் சொல்லியிருக்கேன், நம்ம சரீரம் அம்மா அப்பாவால உருவான சரீரம். அதனால அது தேவனுடையது அல்ல. தேவன் தந்த ஆத்மாவை அவர் எடுத்துக்கிறார், அவ்வளவுதான். அப்ப நம்ம தியாஃபனி பாடி எதுக்கு வந்திருக்குது? why our theophany body comes to the earth now?
ஏன் இப்பொழுது வருகிறேன்? to take the spirit and the soul inside in our flesh body. It did not come to take our flesh body. நம்முடைய மாம்ச சரீரத்தை எடுத்துட்டு போக வரல. It come to take our spirit. நம்முடைய spirit soul, நம்முடைய ஆவி ஆத்மாவை எடுத்து செல்வதற்காக தான் அது வருகிறது. Oh, what a great thing. Hallelujah. என்ன அருமையான காரியம். We are now in Christ Jesus, babies in Christ, children of God waiting for the spiritual body. ஆகவே we are the babes. நம்ம ஆவியில நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்ம எல்லாரும் குழந்தைகளாக இருக்கிறோம் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கிறோம். ஹalleluya, praise God, glory. சரி, ஆகவே இந்த செய்தியிலே, in that message, இந்த செய்தியிலே நாம் இங்கே பார்க்கும்போது, இந்த என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் என்று இயேசு சொல்வது எதை சொல்கிறார் என்றால், ஒரு இடத்தை அல்ல, ஒரு வீட்டை அல்ல. அவர் சொல்வது எதை சொல்கிறார் என்றால், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் இருக்கு என்றால் அது தியாஃபனி சரீரமாக இருக்கிறது. ஆமென், பிரைஸ் லார்ட். இட் இஸ் தி தியாஃபனி பாடி. என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் வந்து பரலோகத்தில் நமக்கு வீடுகள் அல்ல, வீடுகள் அல்ல. The theophany bodies, the spiritual bodies. This is the theophany bodies. இதுதான் ஆவிக்குரிய சரீரங்கள். These theophany bodies are, Jesus said in that John chapter 14, in my Father's house there are many mansions. So this is the mansion spoke by Jesus Christ. Hallelujah. இந்த தியாஃபனி சரீரங்கள் தான் இயேசுவால் சொல்லப்பட்ட என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு என்று சொல்லப்படுதாய். பிரைஸ் தி லார்ட், glory, ஆமென், பிரைஸ் தி லார்ட். இப்பொழுது மேலும் சொல்லுவோம், இப்ப மேலும் போவோம். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், நான் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ணுகிறேன், உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன் என்று சொன்னார். ஆக இயேசு கிறிஸ்து இந்த பூமியை விட்டு எதுக்கு போனாரு? அவர் நம்ம விட்டு எதுக்கு போனாரு? நல்லது. அவர் போனது நல்லதா கெட்டதா? அவர் போனது நல்லது. இயேசு சொல்ற, உங்கள் உள்ள கலங்காது இருப்பதாக, நான் போவது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். அப்பா நம்ம விட்டுட்டு வெளியூருக்கு வேலைக்கு போறாருன்னா அது நல்லதா கெட்டதா? சின்ன குழந்தைங்க அழுவோம், ஐயோ அப்பா போறாரு வேலைக்கு போறாருன்னு, வெளியே விட்டு போறாருன்னு. ஆனா அவருக்கு தான் தெரியும் அவர் போறது நல்லதா கெட்டதா. பிள்ளைகளுக்கு நல்லது, போய் சம்பாதிச்சு பணத்தை அங்கிருந்து அனுப்புறதுக்கு, பிள்ளைங்க நல்லா இருக்கிறதுக்காக. அது போல இயேசு கிறிஸ்து நம்மள்ட்ட இருந்து இங்கிருந்து பரலோகத்துக்கு போனது அப்போஸ்தலருக்கு பிடிக்கல, ரொம்ப கவலையா தான் இருந்தாங்க. ஆனா இயேசு சொல்றாரு, கவலைப்படாதீங்க, நல்லதுக்கு தான் போறேன்னாரு. அவர் போனது நல்லதா கெட்டதா? நல்லது. அவர் போனதுனாலதான் நமக்கு தியாஃபனி பாடிஸ் வந்துச்சு. அல்லேலூயா. To prepare the theophany bodies, to prepare the spiritual body to the bride, Jesus Christ went to heaven. Hallelujah. It is for our goodness he went to heaven. நம்முடைய நன்மைகளுக்காக அவர் பரலோகத்துக்கு சென்றார். Verse 3, வசனம் 3, John chapter 14 verse 3, நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்தில் நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை இடத்தில் சேர்த்துக் கொள்வேன். இப்ப சொல்றார் இயேசு கிறிஸ்து, and if I go and prepare a place for you, I will come back again. I will come again. Jesus said, I will come back again to you and receive you unto myself. He said, he will receive us unto him. That where he was, where he is. So Jesus will take us and receive us to the place that where he is. அவர் இருக்கிற இடத்திலே நம்மை அவர் சேர்த்துக் கொள்ளும்படி நமக்காக ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ண அவர் சென்றிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். புரியுதா உங்களுக்கு? ஆமென், பிரைஸ் தி லார்ட். அவர் இருக்கிற இடம் 02 அவர் இருக்கிற இடத்திலே நம்மை சேர்த்துக் கொள்ள அவர் சென்றிருக்கிறார். Jesus went to that place that to receive us unto the place that where he is. அவர் எங்க இருக்கிறாரோ அந்த இடத்துக்கு போகிறார். So now do you know that where Jesus when Jesus said about the earth, அவர் இயேசு கிறிஸ்து நான் இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு பூமியில் இருந்தார். ஆனால் பூமியில் இருந்த ஒரு உயிர்த்தெழுந்த பின்பு after he is resurrected, he went to heaven. Jesus went to heaven and sat in the place that is called the place of worship. ஆராதிக்கக்கூடிய ஆராதனை ஸ்தலம் என்று சொல்லக்கூடிய அந்த 7ஆம் பரிமாணத்திலே இருக்கக்கூடிய உயரமான இடத்திலே போய் அங்கே அமர்ந்தார், சிங்காசனத்திலே அமர்ந்தார். He sat in the throne which is right side of the Father.
That is called that Jesus is the Father. He sat in the place which is called the power and authority. Hallelujah. மகிமையும் வல்லமையும் உள்ள இடத்திலே அவர் அங்கே போய் அவர் அமர்ந்திருக்கிறார். பிரியமானவர்களே, நான் இருக்கிற இடத்திலே உங்களை கூட்டிக் கொண்டு போய் சேர்ப்பதற்காக நான் வருகிறேன். நான் இருக்கிற இடத்திலே உங்களை கூட்டிக் கொண்டு செல்வதற்காக நான் வருகிறேன், வந்து உங்களை வந்து சேர்ப்பேன் என்று இயேசு சொல்கிறார். ஆகவே இப்பொழுது இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்தபோது அவர் மாமிச சரத்தில் இருந்தார். மாமிசமும் ஆவிக்குரிய சரமும் கலந்தவராக இருந்தார். என்றால் அவர் மாமிசத்திலே மனிதனாக இருந்தார், ஆவியிலே அவர் பிதாவாக இருந்தார். ஆனால் உயிர்த்தெழுந்து அவர் சென்ற போது அவர் அந்த 6ஆம் ஸ்தானத்துக்கு 7ஆம் பரிமாணத்துக்கு சென்றார். அப்ப நான் இருக்கிற இடம்னா இது அந்த 7ஆம் பரிமாணம். அப்ப நான் இருக்கிற இடத்துல உங்களை கொண்டு வந்து சேர்க்க போகிறேன் என்று சொல்லும்போது, இயேசு கிறிஸ்து சொல்லும்போது அந்த இடம் எது? 7ஆம் பரிமாணம். அப்ப இயேசு கிறிஸ்து நம்ம எல்லாம் எங்க கொண்டு போய் சேர்க்க விரும்புறாரு? அவரு 7ஆம் பரிமாணம். ஆனா அந்த 7ஆம் பரிமாணம் என்னது? அதுதான் what is the 7th dimension? Jesus want to make இயேசு கிறிஸ்து நம்மை பரலோகத்துக்கு நம்ம 7ஆம் பரிமாணத்துக்கு கொண்டு செல்ல விரும்புகிறார். Yes, Jesus want to bring us to the 7th dimension. இயேசு கிறிஸ்து 7ஆம் பரிமாணத்துக்கு கூட்டி செல்ல அவர் விரும்புகிறார். But we are in the 3 dimension. ஆனா நம்ம எதுல இருக்கிறோம்? நம்ம இன்னைக்கு 3ஆம் பரிமாணத்துல இருக்கிறோம். But the theophany body which Jesus prepared for us in heaven is in the 6th dimension. நம்ம 3ஆம் பரிமாணத்துல கவனிங்க, நம்ம 3ஆம் பரிமாணத்துல இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து 7ஆம் பரிமாணத்துல இருக்கிறாரு. ஆனா தியாஃபனி பாடி எங்க இருக்குது? 6ஆம் பரிமாணத்துல இருக்குது. இப்படி ஒன்னொன்னும் ஒவ்வொரு பாடியில இருந்து இருக்கும்போது இதை எப்படி செய்ய முடியும்? எப்படி இணைக்க முடியும்? அதை அவர் இணைக்க முடியும். அதை இணைக்கிறதுக்காகத்தான் இந்த கடைசி நாள்ல அவர் 7ஆம் முத்திரை திறந்து இறங்கி வந்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். 7th சீல் அதை செய்யும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நம்ம மாமிச சரீரம் 3ஆம் பரிமாணத்துல இருக்குது, நம்முடைய ஆவிக்குரிய சரீரம் 6ஆம் பரிமாணத்துல இருக்குது. இயேசு கிறிஸ்து எதுல இருக்கிறார்? 7ஆம் பரிமாணத்துல இருக்கிறாரு. எப்படி இது 3 ஒண்ணா என்னையும் இயேசு கிறிஸ்து இது 3 ஒண்ணா இணைக்க முடியும்? அது எது செய்கிறது? the 7 seals, 7 முத்திரைகள் அதை செய்கிறது. 7 seals will going to do this. Hallelujah. Praise the Lord. It did that. The 7 seals did that. He merges the 3 dimension into one. The three dimension, our body, and our theophany body is in the 6th dimension. Our glorified Jesus in the glorified body he is in the 7th dimension. After opening of the 7 seals, 7 முத்திரைகள் திறக்கப்பட்ட பிறகு 7ஆம் பரிமாணமாகிய அந்த தியாஃபனி சரத்திலே இருந்த இயேசு கிறிஸ்து 6ஆம் பரிமாணமாகிய மணவாட்டி சரத்திலே இறங்கி விடுகிறார். அதாவது 7ஆம் முத்திரை திறக்கும் போது இயேசு கிறிஸ்து பூமிக்கு இறங்கி வருகிறார். When Jesus opens the 7 seals, he is coming to earth when he opened the 7 seals in the year 1963. When he comes to the earth, the saints which are in the paradise says to Brother Branham, when Jesus come to the earth, we will also come with him. Is it right? Amen. இயேசு கிறிஸ்து பூமிக்கு வரும்போது நாங்களும் அவரோடு வருவோம் என்று சொன்னார்கள். If Jesus comes when he opened the 7th seal in the year 1963 from heaven to earth, it is understood that the theophany bodies of the saints are also come with him. Hallelujah. இயேசு தியாஃபனி சரத்துல பூமிக்கு வந்தார்னா அப்ப இதுவும் என்ன செய்யும்? அவரோட கூட வந்தாகணும், வந்திருக்கணும். அப்ப so the 6th dimension and the 7th dimension already united. Amen. Praise the Lord. 6ஆம் பரிமாணமும் 7ஆம் பரிமாணமும் ஏற்கனவே இணைஞ்சிருச்சு. when எப்பொழுது இணைஞ்சிச்சு? when he opened the 7 seals. Hallelujah. Praise the Lord. 7 முத்திரை அவர் திறந்த போது 6ஆம் பரிமாணமும் 7ஆம் பரிமாணமும் இணைஞ்சிருச்சு. then what will happen? இப்ப அடுத்து என்ன நடக்கணும்? இப்ப இந்த சரீரம் 3ஆம் பரிமாணத்துல இருக்குது. இப்ப இந்த சரீரம் அதோட சேரணும். this 3 dimension body will join with that. இது அதோட சேரணும். when the 3 dimension body of the bride join with that, the body will dissolve and the soul and the spirit will join with the 6th dimension body of the bride. Hallelujah. இந்த மாமிச சரீரம் அதோட சேரும்போது
அப்பொழுது 6ஆம் பரிமாணமாகிய ஆவிக்குரிய சரீரத்தோட நம்முடைய ஆத்மாவும் ஆவியும் சேர்ந்துரும், இந்த பாடியை நான் கரைஞ்சு போயிடும். அல்லேலூயா. ஏன்னா பூமிக்குரிய கூடாரம் அழிந்து போனாலும் என்றே சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. பூமிக்குரிய கூடாரம் அழிந்து போனாலும் கைவேலை இல்லாத வீடு நமக்காக பரலோகத்தில் உண்டு என்று சொல்லுவார். சொல்லி இந்த நாளிலே நாம் பார்க்கும்போது இயேசு நான் உங்களுக்காக ஒரு வாசஸ்தலத்தை உங்களுக்காக நான் ஒரு வாசஸ்தலத்தை ஏற்படுத்த சென்றேன் என்று இயேசு சொன்னார். அப்ப அவர் 7 சபை காலங்கள்ல அவர் என்ன செஞ்சிட்டு இருந்தாருன்னா நமக்காக ஒரு சரத்தை உண்டு பண்ணி வச்சிருந்தார். 7 சபை காலங்களில் உண்டு பண்ணல, அவர் இங்கேருந்து போனோன்னுமே உண்டாக்கிட்டார். பெந்தகோஸ்தே அது உண்டாக்கிட்டார். அப்ப 7 சபை காலங்கள் என்ன நடந்துச்சு அப்படின்னா, தியாஃபனி பாடிஸ் கிறிஸ்துவினுடைய சரீரம், கிறிஸ்துவுடைய ஆவி நம்முடைய ஆவிக்குரிய சரீரத்தில் இறங்கி நமக்காக பரிந்து பேசிக்கிட்டு இருந்துச்சு. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், க்ளோரி. அதாவது இயேசு சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கிறாரு, மணவாட்டி பூமியில் இருக்கிறா. அப்ப பரிந்து பேசுதல் என்பது என்னது? வாட் இஸ் கால்ட் தி மீடியேஷன் இன் பிட்வீன் தி டூ, ரெண்டு பேருக்கு நடுவுல. அப்ப இயேசுவுக்கும் பூமியில் இருக்கிற மணவாட்டிக்கு நடுவுல என்ன இருக்குது? மீடியேட்டர் மிடில் என்ன இருக்குதுன்னா தியாஃபனி பாடி தான் இருக்குது. ரெண்டுக்கு நடுவில் என்ன இருக்கு? நம்முடைய ஆவிக்குரிய சரீரம். அப்ப எது பரிந்து பேசிட்டு 7 சபை காலத்துல அவர் தியாஃபனி பாடி டிட் தி இன்டர்செஷன் வொர்க். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். திஸ் இஸ் தி வெரி வெரி சீக்ரெட். இது பெரிய ரகசியம். திஸ் இஸ் தி சீக்ரெட் இன்சைட் இன் தி 7 seals. இது 7 முத்திரைகளுள்ள ரகசியம். The denomination people will say that Jesus Christ intercedes with his Father in the 7 church ages. Jesus Christ is the mediator. They are saying Jesus Christ is the mediator. He pledges unto the Father. அவர் பிதாவினிடத்தில் அவர் என்ன செய்யறார்? நமக்காக அவர் பரிந்து பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி 7 சபை காலத்துல இருக்க பரிந்து பேசுறாருன்னு சொல்லி ஸ்தாபனத்தில் இருக்கணும்னு சொல்றாங்க. ஆனா இப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, வாட் ஐ எம் சேயிங் இஸ், ஜீசஸ் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்து அவரே பிதாவாக இருக்கிறார். ஆமென், பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்து தான் பிதாவா இருக்கிறார். அப்ப இயேசு எப்படி பிதா கிட்ட பரிந்து பேச முடியும்? ஆமென். எல்லாரும் சொல்றாங்க இயேசு தான் பரலோகத்துல பிதா கிட்ட பரிந்து பேசுறாருன்னு. நான் கேட்கிறேன், அது திருத்துவகாரங்க வேணா சொல்லலாம். Trinity people may say like that because they are believing that there is 3 God. Jesus one God, Father one God, Holy Spirit one God. They believe Jesus and Father are separate gods. So they can believe Jesus doing intercession with his Father. But we are believing only one God. Hallelujah. நம்ம ஒரே தேவனை தான் விசுவாசிக்கிறோம். Jesus is the Father. அவர் தான் பிதா. அப்ப இயேசு பிதா கிட்ட பரிந்து பேசுறாருன்னா எப்படி பேச முடியும்? முடியாது அப்படி நான் சொல்ல மாட்டேன். உண்மைதான், அது வசனம் கரெக்ட் தான். அதோட அர்த்தத்தை தான் புரிஞ்சுக்கணும். we should understand the meaning of that. நம்ம அதோட அர்த்தம் என்னன்னு புரிஞ்சு. இயேசு கிறிஸ்து பிதாட்ட பரிந்து பேசுறது பொய்ன்றீங்களா நீங்க? அப்ப தப்புன்றீங்களா? பைபிள்ல எழுதுறது தப்புன்றீங்களா? நீங்க கேட்கலாம். நான் தப்புன்னே சொல்லல, நான் அது கரெக்ட்னு தான் சொல்றேன். அதுக்கு அர்த்தம் என்னன்னு புரிஞ்சுக்கணும். What is the meaning of that? அதுக்கு அர்த்தம் என்னன்னா, இயேசு கிறிஸ்துவாகிய திருமதி இயேசு கிறிஸ்துவாகிய மணவாட்டியினுடைய தியாஃபனி பாடி பிதாவாகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலே பரிந்து பேசுகிறது. This is the meaning of that. இந்த வாசஸ்தலம் நமக்காக பரிந்து பேசிட்டு இருந்துச்சு. நான் போய் உங்களுக்காக ஒரு வாசஸ்தலத்தை ஏற்படுத்துவேன். அதனால ரொம்ப பேர் என்ன நினைச்சிருக்காங்க, இயேசு கிறிஸ்து பரலோகத்துல நமக்கு ஒரு வாசஸ்தலத்தை வச்சிருக்காரு, ஒரு உண்டாக்கி வச்சிருக்காரு. நமக்கு ஒரு வாசஸ்தலம் பரலோகத்துல இருக்கு, நமக்கு ஒரு வாசஸ்தலம் பரலோகத்துல இருக்குது, நம்ம பரலோகத்துல இருக்கிறோம் அப்படின்னு அநேகர் நினைச்சிட்டு இருக்காங்க. இல்ல, அதுதான் தப்பு. 7 seals make it clear. 7 seals make it clear the secret. 7 முத்திரை ரகசியத்தை வெளிப்படுத்தி என்னன்னா, இப்ப பாருங்க, வெளிப்படுத்தல் 3:21. The book of Revelation chapter 21. verse from 1. 21 அதிகாரம் வசனம் 1 பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமி ஒளிந்து போயின, சமுத்திரம் இல்லாமல் போயிற்று. யோவானாகிய நான் புதிய எருசலேமை பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தில் பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமா இருந்தது.
மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெருஞ்சத்தத்தை கேட்டேன். அது இதோ மனுஷரிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள், தேவன் தாமே அவர்களோடு கூட இருந்து அவர்கள் தேவனாயிருப்பார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இங்கிலீஷ் படிக்கிறேன். And I heard a great voice, see a great voice out of heaven saying, behold, the tabernacle of God is with men, and he will dwell with them, and they shall be his people, and God himself shall be with them and be their gods. யோவான் சொல்கிறார், இதோ பரலோகத்திலே பெருஞ்சத்தம் கேட்டேன். John said, I heard the great voice in the heaven. யோவான் பெரிய சத்தத்தை கேட்டார். நான் பைபிள் எடுத்து படிச்சு பார்த்தேன். இதுக்கப்புறம் வெளிப்படுத்தல் 21 அதிகாரத்துக்கு அப்புறம் வேற எங்கேயாவது பெருஞ்சத்தம் பரலோகத்துக்கு கேட்குதான்னு பார்த்தா எங்கேயுமே இல்லை. After that, this was the great voice. There will not be great voice after the other chapters in the Bible. This is the last place said the great voice. பெரிய சத்தம் பரலோகத்தில், சாதாரண சத்தம் இல்லை. எப்படிப்பட்ட சத்தம்? பெரிய சத்தம், great voice. What it said? இது என்ன செஞ்சது? The tabernacle of God. அது என்ன சொல்லுகிறது பாருங்க. The tabernacle of God is with men and he will dwell with men. தேவனுடைய ஆலயம், தேவனுடைய பரலோகத்திலிருந்து தேவனுடைய ஆலயமானது, தேவனுடைய கூடாரமானது, தேவனுடைய வாசஸ்தலமானது மனிதர்களிடத்திலே வரப்போகிறது. இப்ப தேவனுடைய வாசஸ்தலம் எங்க வரப்போகுதா? மனிதர்கிட்ட வரப்போகுது. நல்லா கவனிச்சுங்க. யோவான் 14:1-3 இங்க மிக்ஸ் பண்ணிக்கங்க. யோவான் 14 இதை ஜாயின் பண்ணிங்க. இயேசு சொன்னார், அப்ப நான் உங்களுக்காக ஒரு வாசஸ்தலத்தை ஏற்படுத்துவேன்னு சொன்னார். Jesus said, I will make a mansion in heaven, a dwelling place in heaven. Jesus said, he prepared already in the 7 church ages. 7 சபை காலத்துல அது ஏற்கனவே அதை ஆயத்தப்படுத்திட்டார். After that, he says, the book of Revelation he says, அதுக்கு பிறகு book of Revelation அவர் சொல்றாரு, that tabernacle of God, that mansion will come to the earth. Hallelujah. அந்த வாசஸ்தலம், that dwelling place, that habitation will come to the earth. God will dwell with the man. Hallelujah. Hallelujah. Praise the Lord. Glory. அப்ப பிதா இயேசு கிறிஸ்து வாசம் பண்ண அந்த பிதாவின் வீட்டின் வாசஸ்தலமானது 7 முத்திரைகள் திறக்கப்பட்டதனால் இப்பொழுது பூமிக்கு இறங்கி வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. பிரைஸ் காட். தேவனுடைய வாசஸ்தலம் இப்ப எங்க இறங்கி வந்துருச்சு? இப்ப பூமிக்கு வந்துருச்சு. அதனால இயேசு சொன்னார், நான் போய் உங்களுக்கு ஒரு வாசஸ்தலத்தை ஏற்படுத்துவேன்னு சொன்னாரு. அவர் சொன்ன மாதிரி அந்த வாசஸ்தலத்தை ஏற்படுத்தினாரா இல்லையா? ஏற்படுத்திட்டாரு. அதுதான் தியோஃபனி பாடி, அதுதான் ஸ்பிரிச்சுவல் பாடி, அதுதான் ஃபாதர்ஸ் ஹவுஸ், தி மேன்ஷன் இன் ஃபாதர்ஸ் ஹவுஸ். அதான் பிதாவின் வீட்டின் வாசஸ்தலம். அந்த வாசஸ்தலம் 7 சபை காலத்துல பரலோகத்தில் இருந்துச்சு. 7 முத்திரைகள் திறக்கப்பட்ட போது கிறிஸ்து புஸ்தகத்தை எடுத்தார், திறந்து பூமிக்கு வந்தார். எதற்காக வந்தார்? அதை 7ஆம் தூதனிடத்திலே கொடுக்க அவர் வந்தார். அவர் வரும்போது நாங்களும் அவரோடு பூமிக்கு வருவோம் என்று பரிசுத்தவான்கள் சொன்னார்கள். அப்படியானால் இயேசு வந்தபோது அந்த வாசஸ்தலம் இப்பொழுது பூமிக்கு வந்திருக்கிறது. ஆகவே இயேசு சொன்ன அந்த பிதாவின் வீட்டு வாசஸ்தலம் இப்பொழுது எங்க இருக்கிறது? இப்பொழுது பூமியில் இருக்கிறது. ஹல்லேலூயா. இப்ப வாசஸ்தலம் எங்க வந்துருச்சு? பூமிக்கு. அந்த dwelling place, that mansions now has come to earth. அந்த வாசஸ்தலங்கள் இப்பொழுது எங்க வந்துருச்சு? பூமிக்கு வந்துருச்சு. பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. By the opening of the 7 seals, 7 முத்திரைகள் திறந்ததனால் அது இப்பொழுது எங்க வந்து விட்டது? பூமிக்கு வந்துருச்சு. Praise God. 0. See this mysterious cloud. See this mysterious cloud appeared in the year 1963 in Life magazine. Life magazine published this. What about this mysterious cloud? இந்த ரகசியமான cloud பத்தி என்ன? இத பாக்குறீங்களே, you are watching this cloud. What about this? இந்த cloud என்ன? இது என்னது? This is the theophany bodies of the saints. Hallelujah. Praise God. இந்த சரீரம் என்னது? இது பரிசுத்தவான்களுடைய ஆவிக்குரிய சரீரமாய் இருக்குது. இதுதான் என்னது? பரிசுத்தவான்களே ஆவிக்குரிய சரீரமா இருக்கு. This is the theophany bodies. Glory. Hallelujah. Praise God. இது பரலோகத்திலிருந்து இது இறங்கி வந்திருக்கிறது. This cloud is not actual cloud. இது not the natural cloud. இது இயற்கையான மேகம் அல்ல. இது இயற்கையானது அல்ல.
பூமியிலிருந்து 28 அடி 28 மைல் உயரத்துக்கு மேல் வந்திருக்கிறது. மேகங்கள் அப்படி வர முடியாது. அதனால இயற்கையான மேகம் அல்ல. இயேசு கிறிஸ்து மேக வடிவத்திலே அவர் பூமிக்கு இறங்கி வந்திருக்கிறார். அவர் மேக வடிவத்தில் அவர் இறங்கி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இப்ப இந்த தியாபனி சரீரங்கள் பூமிக்கு இறங்கி வந்திருக்கிறது. Now the theophany bodies has come to the earth. இது இப்பொழுது பூமிக்கு இறங்கி வந்திருக்கிறது. இந்த தியாபனி சரீரங்கள் எதற்காக வந்திருக்கிறது? What for it come to the earth? எதற்காக இது பூமிக்கு இறங்கி வந்திருக்கிறது? To pick up our soul and the spirit of the bride into that. நமக்குள்ள இருக்கிற நம்முடைய ஆத்மாவையும் நம்முடைய ஆவியையும் எடுத்துக்கொள்வதற்காக இவைகள் வந்திருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். இந்த தியாபனி பாடிஸ் வந்திருக்குது எடுத்து வந்து செல்வதற்காக. glory. இதை யோவான் பார்க்கிறார். இதை யார் பார்க்கிறார்? இதை ஜான் saw that. யோவான் இதை பார்க்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 23ஆம் அதிகாரம். வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம். வெளிப்படுத்தல் 21. The book of Revelation chapter 21 verse from 9 வசனம் 9 இருந்து, பின்பு கடைசியாக 7 வாதைகளால் நிறைந்த 7 கலசங்களுடன் இந்த 7 தூதர்கள் ஒருவன் இடத்தில் வந்து, நீ இங்கே வா, ஆட்டுக்குட்டியானுடைய மனைவியாகிய மணவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லி, இப்ப யோவானை அந்த தூதன் உனக்கு மனைவியை காட்டுறேன் என்ற, ஆட்டுக்குட்டியுடைய மனைவியை காட்டுகிறேன் என்று சொல்லுகிறார். The angel who that showed all the things to John said unto John, I will show you the bride of the lamb. He said, நான் உங்களுக்கு ஆட்டுக்குட்டியோட மனைவியை காண்கிறேன் என்று சொல்கிறான். அப்ப அவன் எதை காட்டியிருக்கணும்? ஆட்டுக்குட்டி மனைவியை காட்டுன்னு சொன்னா அவன் எதை காட்டியிருக்கணும்? he should have been show the bride of Christ. கிறிஸ்துவுடைய மனவாட்டியை காட்டியிருக்கணும். அவன் என்ன காட்டினான்னு பாருங்க. see next verse. பெரிதும் உயரமான ஒரு பர்வதத்தின் மேல் என்னை ஆவியில் கொண்டு போய் தேவனுடைய மகிமையடைந்த பெருசிலைமாகிய பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு தேவனிடத்தில் இறங்கி வருகிற எனக்கு காண்பித்தான். இப்ப பாருங்க, மனவாட்டியை காட்டுறேன் யோவான் சொல்லிட்டு, மனவாட்டியை காட்டுறேன் யோவான் சொல்லிவிட்டு, ஆனால் நகரத்தை காட்டுகிறான். John told the angel told to John that he will show the bride, but he showed the city, but he showed the holy city. He did not show the bride, but he showed the holy city. So that what is that means? அப்ப அதனுடைய அர்த்தம் என்ன? The city is equal to the bride. Hallelujah, praise God. The city is equal to the body. The city of the lamb is equal to bride of the lamb. அப்ப நகரத்தை உனக்கு மனவாட்டியை காட்டுறேன்னு சொல்லிட்டு அவன் எதை காட்டிட்டான்? நகரத்தை காட்டிட்டான். அப்ப மனவாட்டியை காட்டல, அவன் யாரை காட்டியிருக்கணும்? அப்ப மனவாட்டியை தான் காட்டியிருக்கணும். அப்ப மனவாட்டி தான் அந்த நகரமாக இருக்கிறாள். ஹல்லேலூயா. That city is the bride. Hallelujah, praise God. ஏ cloud. ஆமென். சகோதரர்களே, நாம் இங்கே பார்க்கும்போது இப்ப இந்த மேகமானது பரலோகத்திலிருந்து இறங்கி வந்திருக்கிறதுனாலே, this cloud comes from heaven. This is spiritually, this is the holy city of God. Hallelujah, praise the Lord. This is the holy city of God. இதுதான் தேவனுடைய பரிசுத்த, spiritually this is the holy city of God. இதுதான் ஆவிக்குரிய விதத்திலே தேவனுடைய பரிசுத்த நகரமாக. Because this white cloud is nothing but the spiritual body of the bride. Hallelujah. இந்த வெண்மேகம் மணவாட்டியுடைய ஆவிக்குரிய சரீரமாக இருக்கிறது. John said, I will show the bride, but he showed the city, holy city. He showed the holy city. What is the meaning? The city is equal to the bride. So the bride is equal to the city. This is the body of the bride. Hallelujah. This is the mansions of the Father's house. That is Jesus said. Yes, it is சொன்னேன், பிதாவின் வீட்டிலுள்ள வாசஸ்தலங்கள். These mansions of the Father's house. Now, after the opening of the seals, it come to the earth. Hallelujah. Praise God. This spiritual body come to the earth. So the bride of Christ is equal to the city of the holy city spiritually. கிறிஸ்துவின் மனவாட்டி தான் ஆவிக்குரிய சரீரமாக இருக்கிறார். ஆகவே அந்த நகரம் இப்பொழுது இறங்கி வந்திருக்கிறது. glory. அப்பனா அந்த நகரம் இனிமேல் உலகத்தில் இனி வருமா வராதா அப்படின்னு நீங்க கேட்கலாம். I believe that one day the city will also come. The city will also made in the new earth. But spiritually we can say bride is the holy city of God. Hallelujah.
ஆவிக்கிற விதத்திலே நம்ம இப்பொழுதே now we can say this is the holy city bride of God Jesus Christ. நாம் இப்பொழுது இந்த பரிசுத்த நகரம் மணவாட்டி என்று சொல்லலாம். ஹல்லேலூயா. ஆகவே என் பிதாவின் வீட்டில் வாசஸ்தலங்கள் உண்டு நான் உங்களுக்கு ஏற்படுத்துவேன் என்று இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த வாக்கியமானது இந்த மேகம் இப்பொழுது வந்ததனால் அது நிறைவேறி இருக்கிறது நம்ம மத்தியிலே. glory. அது இப்ப நம்ம மத்தியில் என்ன ஆயிடுச்சிருக்குது? நிறைவேறி இருக்குது பிரியமானவர்களே. glory. ஹல்லேலூயா. praise God. ஆகவே அருமையான சகோதரர்களே, இயேசு கிறிஸ்து சொன்னார் என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு என்று சொன்னார். many bodies. ஒரே ஒரு ஆவிக்குரிய சரீரம் இல்ல, எல்லா ஒவ்வொருத்தருக்கு everybody will have a spiritual body, not only one spiritual body in Father's mansion. That is called the and many mansions, many spiritual bodies to the saints which were lived from the first church age until this last church age. The unnumberable people, எண்ண முடியாத மக்கள். glory hallelujah. பலவிதமான சரீரங்களை அவர் நமக்கு சொன்னார். பரலோகத்தில் நமக்கு எல்லாரும் விதவிதமான சரீரங்கள் இருப்போம். வேறு வேறுபாடான சரீரத்தில் நாம் இருக்க மாட்டோம். விதவிதமான சரீரங்கள் இருப்போம். this is called the variety. அதுதான் என்னது? வெரைட்டி, வகைகள் என்று சொல்றோம். there are lot of varieties in heaven. பரலோகத்தில் நிறைய வகைகள் இருக்குது. the Jews will be there, the Old Testament Jews will be there. பழைய ஏற்பாட்டில் யூதர்கள் அங்கே இருப்பார்கள். the Abraham, Isaac, Jacob, they are called as the patriarchs, the elders. அங்கே elders இருப்பாங்க. there will be Jews, there will be elders, there will be the people who will gain the eternal life, the bride of Christ. many varieties in heaven will be. பரலோகத்தில் பல வகைகள் இருக்கும். பழைய ஏற்பாட்டு யூதர்களுக்கு ஒரு இடம் வச்சு ஆண்டவர். அப்புறம் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவங்கெல்லாம் மூப்பர். அவங்கெல்லாம் மனவாட்டியா? அவங்கெல்லாம் மனவாட்டி கிடையாது. ஆபிரகாம், ஈசாக்கு அவங்கெல்லாம் மூப்பர்கள். அவங்கெல்லாம் மூப்பர்களா இருப்பாங்க. நித்திய ஜீவன் பெற்ற மக்கள் இருப்பாங்க. இந்த புதிய உலகத்தில் மனவாட்டி என்று இருப்பாள். மனவாட்டியில ரெண்டு பிரிவு இருக்குது. there are two sections in the bride. one is the dead saints and another one is the living saints. there are many mansions in my father's house. அதான் என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலம். அநேக பிரிவுகள் அல்ல, அநேக வகையான வாசஸ்தலம். ஒவ்வொருவருக்கும் ஒரு சரீரம். everybody will have each body. ஒவ்வொருவருக்கும் ஒரு சரீரம் இருக்கும். that is called the predestination. அதுதான் அது முன்குறித்தல். glory hallelujah. நான் போய் உங்களுக்கு அந்த வாசஸ்தலங்களை ஏற்படுத்துவேன். Jesus said, I will go and I will prepare, I will give you the spiritual body. Hallelujah. Many spiritual bodies, many theophany bodies of the bride will come from only one man, only one God, that is Jesus Christ. Hallelujah. அநேக ஆவிக்குரிய சரீரங்கள், லட்சக்கணக்கான, எண்ண முடியாத கோடிக்கணக்கான திரளான 7 சபை காலத்திலும் இப்பொழுது உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற மனவாட்டிகளும் சேர்த்து 7 சபை காலத்தில் வாழ்ந்த பரிசுத்தவான்களுக்கு எது கிடைக்குது? இன்னைக்கு தியோஃபனி கிடைக்குது. உலகம் யாரிலிருந்து வருகிறது? from only one person. that person is Jesus Christ. for example, we all children are come from only one man, that is our father. ஒரு வீட்டில் பல பேர் இருப்பாங்க. பல பிள்ளை, 8 பிள்ளைங்க இருப்பாங்க, 9 பிள்ளைங்க, 10 பிள்ளைங்க இருப்பாங்க. ஒரு வீட்டில் ஒரு பிள்ளைங்க தான், ஒரு வீட்டில் 2 பிள்ளைங்க தான். அந்த ஒரு பிள்ளை இருக்கிறது அந்த ஒரு அப்பாட்ட வந்து, 2 பிள்ளை இருக்கிறது அந்த ஒரு அப்பாட்ட தான். 10 பிள்ளைங்க ஒருத்தர் இருக்கும். ஆனால் அந்த 10 பிள்ளைங்க எத்தனை அப்பாட்ட வந்திருக்காங்க? ஒன்லி ஒன் பர்சன், ஒரே நபர்கிட்ட வந்திருக்காங்க. அந்த ஒரு நபர் யார்? அவங்க அப்பா. அப்போ ஒரு நபரிடத்திலிருந்து அத்தனை குழந்தைகள் என்ன செஞ்சிருக்கு? வெளிவந்திருக்கிறது. ஒரு குழந்தை உருவாகும் போது லட்சக்கணக்கான உயிரணுக்கள் வெளிவருகிறது என்று விஞ்ஞானம் சொல்கிறது. சயின்ஸ் lot of sperms will the millions of sperms will come from only one father. அது ஒருத்தரிலிருந்து அநேக காரியங்கள் வெளிவருகிறது. பல லட்சம் உயிரணுக்கள் தகப்பனிடத்திலிருந்து வெளிவருகிறது. பல லட்சம் கிருமிகள் தகப்பனிடத்திலிருந்து வெளிவந்து கொண்டிருக்கிறது. pillar of cloud. அவேர்னஸ் சொல்லு the pillar of cloud. நாம் இங்கே பார்க்கிறோம் இந்த pillar of cloud, இந்த மேகஸ்தம்பம். see this pillar of cloud. இந்த மேகஸ்தம்பத்தை பாருங்க. இந்த மேகஸ்தம்பத்திலிருந்து இந்த ஒரு மேகஸ்தம்பம், from this one cloud, இந்த ஒரு மேகத்திலிருந்து millions of theophany bodies of the bride come from heaven. Hallelujah. Praise the Lord. Like the sperms come from the father. தகப்பனிடத்திலிருந்து
உயிரணுக்கள், millions of sperm come from father, like from only one cloud, lakhs of lakhs theophany bodies of the saints, the mansions which in the father's house comes when the seals were open. முத்திரைகள் திறக்கப்பட்ட போது இந்த ஒரு மேகத்திலிருந்து கோடிக்கணக்கான, லட்சக்கணக்கான, ஆயிரக்கணக்கான ஆவிக்குரிய சரீரங்கள், பிதாவின் வீட்டில் இருந்த வாசஸ்தலங்கள் பூமியில் வந்து வெளிப்பட்டிருக்கிறது. யார் இது? Who produced that? Jesus. யார் அதை செய்தது? Who made that? Jesus did that. In the cloud there is Jesus. இந்த மேகத்தில் யார் இருக்கிறார்? Jesus is there in the cloud. From Jesus, from our Father, lot of theophany bodies comes to the earth. Hallelujah. In the end time. Praise the Lord. ஆகவே இந்த கடைசி நாளிலே நமக்கு தியாஃபனி சரங்கள் இருக்கு. இந்த கடைசி நாள் நமக்கு என்ன இருக்குது? தியாஃபனி சரங்கள் இருக்குது. சி, நமக்கு தியாஃபனி சரங்கள் இருக்கு. சங்கீதம் 91 நான் வாசிக்கணும். We read in the Psalms 21. God made us the guardian angels to guard us from all our life. நம்முடைய வாழ்நாள் முழுவதும் நம்மை பாதுகாப்பதற்காக நமக்கு தேவன் காவல் தூதர்களை வைத்திருக்கிறார் என்று சங்கீதம் 91 சொல்கிறது. உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்கள் கட்டளையிடுவார் என்று வசனம் சொல்லுது. ஆமென். இயேசு சொல்லுங்க, ஜீசஸ் said, இந்த சிறு பிள்ளைகளை அற்பமாக எண்ணாதிருங்கள். Don't forbid not the little children, Jesus said, because they has the angels in heaven for them. இந்த சிறு பிள்ளைகளை அற்பமாக, அவர்களுக்குரிய தேவதூதர்கள் பரலோகத்திலே உண்டு என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார். சங்கீதம் சொல்கிறது, கர்த்தருக்கு பயந்தவர்களை அவருடைய தூதர்கள் சூழ பாளையம் இறங்கி இருக்கிறார்கள். கர்த்தருக்கு பயந்தவர்கள் தூதர்கள் சூழ பாளையம் இறங்கி இருக்கிறார். அப்ப நம்மை சுற்றி தேவ தூதர்கள் இருக்கிறார்கள் என்று நாம் பைபிளில் கேள்விப்பட்டிருக்கிறோம். We hear in the Bible that the angels compass us all the days in our life. தேவ தூதர்கள் நம்மை சூழ்ந்து இருக்கிறார்கள் என்று நாம் கேட்டிருக்கிறோம். But now, after the opening of the seventh seal, ஏழு முத்திரைகள் திறக்கப்பட்ட பிறகு நாம என்ன படிக்கிறோம்? அந்த the angels in heaven, the winged angels, அதாவது ரெக்கை உள்ள தேவதூதர்கள் நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் ஏழு முத்திரை திறக்கப்பட்ட போது prophet சொல்கிறார், பேதுருவுடைய தூதன், the angel of the Peter. Who is the angel of the Peter? Spiritually, the angel of the Peter is the theophany body of the angel, the theophany body of the Peter. Hallelujah. It means theophany body of the Peter is called the Peter of angel, angel of the Peter. பேதுருவுடைய தூதன் என்றால் பேதுருவுக்கு தேவன் அனுப்பின தேவ தூதன் அல்ல, அவருடைய ஆவிக்குரிய spiritual body. So not only Peter, every bride has the angel with her all the days of her life. They will not leave them. Always they are be with them. நமக்கு தேவ தூதன் இருக்கிறார். அவர்கள் நம்மை சூழ்ந்து இருக்கிறார்கள். அவர்கள் நம்மை சூழ்ந்து இருக்கிறார்கள். எலிசாவும் எலியாவும் உள்ள கதையை பாருங்கள். அப்படியானால் நாம் இங்கே பார்க்கும்போது எலிசாவும் எலியாவும் இருக்கும்போது, எலிசாவும் கேயாசியும் இருக்கும்போது, அப்பொழுது அங்கே சீரியர்கள் பாளையம் இறங்கின போது கேயாசி பயப்படுகிறான். என்றால் அவர்கள் பாதுகாப்பு இல்லை, தனியாக இருக்கிறார்கள் சொல்லி. அப்பொழுது எலிசா சொல்கிறார், அவர்களோடு இருக்கிறவர்களை பார்த்து நம்மோடு இருக்கிறவர் அதிகம் என்று, இருக்கிறவர்கள் அதிகம் என்று சொன்னார். அவனுக்கு புரியவில்லை. அப்பொழுது உடனே எலிசா கர்த்தாவே அவன் கண்களை எலிசா தேவனிடத்தில் ஜெபித்தார். அப்பொழுது அவன் கண்கள் திறக்கப்பட்டது. Gehazi's eyes were opened and he saw the angels of chariots, angels in the chariots surrounded that mountain and gave protection to them. அந்த மலையை சுற்றி அவர்கள் சுற்றி இருந்து அவர்களுக்கு அவர் பாதுகாப்பு கொடுத்திருப்பார். Likewise, அதே போல our theophany bodies, the mansions which was in the father's house, பிதாவின் வீட்டில் இருந்த அந்த வாசஸ்தலம், our theophany body is come to us now. Hallelujah. இது இப்பொழுது நம்மிடத்திலே இது வந்திருக்கிறது. And it's always with us. Hallelujah. அது எப்பொழுதும் நம்மளோடு கூட இருக்கு. The guardian angels, நம்மை பாதுகாப்பு கொடுக்கும் தேவதூதர்களாக இருக்கிறார்கள். The guardian angels is the theophany body, the spiritual body. நம்ம கூடவே எப்பொழுது இருக்கிறார்கள், நம்மை பாதுகாக்கிறார்கள். நம்மை விட்டு அவர் விலகி செல்லுகிறது இல்லை. நாம் எங்கு போனாலும் நம்மோடு வருகிறார்கள். They are always coming with us. Our theophany body, my theophany body, your theophany body, the brothers sisters theophany body, always with us, with them, and goes with them everywhere.
that they are going. அவர்கள் போகக்கூடிய எல்லா இடங்களுக்கும் போகிறார்கள், நம்மை பாதுகாக்கிறார்கள். ஆகவே எப்படிப்பட்ட ஒரு சேனை வந்தாலும், கொரோனா வந்தாலும், எப்படிப்பட்ட ஒரு வியாதி வந்தாலும் எதுவும் நம்மை தாக்காதபடிக்கு அவர்கள் தடுக்கிறார்கள். ஹல்லேலூயா. They are protecting, our theophany body is protecting us from corona and diseases and the armies. Anything may come, but they will protect us. Hallelujah, glory. That's the angel for God guarding us. அதான் நம்மை பாதுகாக்கக்கூடிய தேவதூதர்களாக இந்த பிரியமானவர்களே, praise the Lord, glory. ஆகவே அருமையான சகோதரர்களே, இந்த நாளிலே ஜீசஸ் சேஸ், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு என்று இயேசு சொன்னார். ஜீசஸ் சேஸ், in my father's house there are many mansions. என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு இயேசு கிறிஸ்து. Like the rooms in the lodge. For example, for instance, ஒரு like the rooms in the mansions, மேன்ஷன்களிலே தங்கும் அறைகளிலே ஒரு ரூம் இருப்பது போல உங்களுக்கு நமக்கு ஒரு ஆவிக்குரிய நமக்கு ஒரு ரூம் வேண்டும் என்றால் நம்ம புக் பண்ணணும். we should book this. நமக்கு ஒரு இடம் வேணும்னா நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணணும்? புக் பண்ணணும். போய் ரிசர்வேஷன், we should reserve that room already. நம்ம அந்த இடத்தை ஆல்ரெடி அதை புக் பண்ணி வைக்கணும். எனக்கு இந்த ரூம் தாங்க, 25ஆம் நம்பர் ரூம் கொடுங்க மேன்ஷன்ல, அந்த தங்கும் இடத்துல எனக்கு அப்படின்னு புக் பண்ணணும். புக் பண்ண அவங்களுக்கு போய் திடீர்னு போய் ரூம் கிட்ட யாரும் தர மாட்டாங்க. அதுபோல நம்ம இப்போ புக் பண்ணணும். எப்படி புக் பண்ணணும்? how do we book it? by faith, by believing this message. இதை நம்ம விசுவாசிப்பதன் மூலமாக நம்ம அதை என்ன செய்யலாம்? நம்ம புக் பண்ணலாம். ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவரே கர்த்தாவே நான் விசுவாசிக்கிறேன், இந்த முத்திரைகள் திறந்து ஆவிக்குரிய சரங்களோடு இயேசு இறங்கி வந்திருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன், அவர்கள் இப்பொழுது மனவாட்டியை சுற்றி இருக்கிறார்கள் நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி நம்ம அதை விசுவாசிச்சு இதை அறிக்கை செய்தோம்னா, if we believe and confess that, God will book a room for us. Hallelujah. In that place, in that mansion. இதை நம்ம அறிக்கை செஞ்சு நம்ம விசுவாசம்னா there will be a theophany body for us. Hallelujah. ஏன்னா theophany body இருக்கிறவங்களால தான் இதை விசுவாசிக்க முடியும். இது இல்லாதவங்களால இதை என்ன செய்ய முடியாது, அவங்களால விசுவாசிக்கவே முடியாது. ஹல்லேலூயா. இந்த மேகத்தில் ஆவிக்குரிய சரம் இறங்கி வந்திருக்கிறது, இந்த மேகத்தில் இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார் என்பதை, இதுதான் பிதாவின் வீட்டினுடைய வாசஸ்தலங்கள் என்பதையும், அந்த வாசஸ்தலம் இப்பொழுது மனிதர்கள் மத்தியில் வந்திருக்கிறது, இப்பொழுது பூமிக்கு வந்திருக்கிறது என்பதை விசுவாசிக்க முடியவில்லை என்றால் அவங்கள சொல்லி குறையே இல்லை. பாவம், அவங்க மேல வருத்தப்படவே கூடாது, அவங்க மேல கோபப்படவே கூடாது. ஏன்னா பாவம் அவர்களுக்கு அது இல்லை போல தெரியுது. ஒருவேளை விசுவாசத்தில் விலகினமா இருந்தா அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். Let us pray for them. If they will be weaker in that message, then they could not believe this message. இந்த செய்தி விசுவாசிக்க முடியாமல் இருந்தால் அவர்களுக்காக நம்ம என்ன செய்வோம்? ஜெபம் பண்ணுவோம். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். So now Jesus said, இப்பொழுது இயேசு சொன்னார், இதுதான் விஷயம், நான் இருக்கிற இடத்திலே உங்களை மறுபடியும் கூட்டி சேர்ப்பேன். Jesus said, I will be gather you to the place that where I am. நான் இருக்கிற இடத்திலே உங்களை கூட்டி சேர்ப்பேன் என்று சொன்னார். Then again he said, I will go and prepare a mansion for you. Yes, நான் போய் ஒரு வாசஸ்தலத்தை உங்களுக்காக ஏற்படுத்துவேன் என்று சொன்னார். What is that? That is the 6th dimension. Jesus is in the 7th dimension. He said, I will make a body in the 6th dimension for you. He said, ஆறாம் பரிமாணத்துல உங்களுக்காக ஒரு சரம். That is a theophany body. அது ஆவிக்குரிய சரம். But in flesh body, bride of Christ, we are in 3 dimension. In the earth. நம்ம பூமியில 3ஆம் பரிமாணத்துல இருக்கிறோம். There are 3 dimensions. Should gather, should join. 3 பரிமாணங்கள் இப்பொழுது ஒன்று சேர வேண்டும். 3 dimension, 3, 6, 7. 3, 6, 7 3 பரிமாணங்கள் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? ஒன்று சேர வேண்டும். இதுல ஏதாவது சேர்ந்திருக்கா இல்ல சேரணுமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா 2 பரிமாணம் ஒன்று சேர்ந்துருச்சு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். Already 2 dimensions already merged, already joined. When Christ opened the 7 seals and came to the earth, கிறிஸ்து பரலோகத்திலிருந்து 7 முத்திரை திறந்து பூமிக்கு வந்தபோது 7ஆம் பரிமாணம் 6ஆம் பரிமாணமும் சேர்ந்துருச்சு. 7ஆம் பரிமாணத்துல இந்த கிறிஸ்துவும் 6ஆம் பரிமாணத்துல இந்த தியோஃபனி பாடியும் மிக்ஸ் ஆயிடுச்சு. ஹல்லேலூயா. So now the theophany body and Jesus Christ mixed together. Hallelujah. They are mixed together through the opening of 7 seals. That is the cloud of Jesus. Hallelujah. That is the cloud. The mixing of Jesus and the bride. The mixing of the 6th dimension and the 7th dimension. Hallelujah. So the 6th dimension and the 7th dimension is in between us, in the midst of us. Hallelujah.
இப்பொழுது 7ஆம் பரிமாணம் 6ஆம் பரிமாணமும் நமது மத்தியில் தான் இருக்கிறது. glory. Like Jesus said, இயேசு சொன்னது போல, there is another thing, another one is among you that you cannot know. உங்களுக்கு தெரியாத வேறொருவர் இங்கே இருக்கிறார். Jesus said. He said about the Holy Spirit. He said about the Messiah. Not it may be John said. அது யோவான் சொன்னதாக இருக்கலாம். நீங்கள் அறியாத ஒருவர் இங்கே நடுவில் இருக்கிறார் என்றார். அதுபோல நாம் அறியாத நம்முடைய ஆவிக்குரிய சரணம் நமது நடுவில் இருக்கிறது. நாம் அறியாத கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமது நடுவில் இருக்கிறார். So 6th and 7th came to the earth. Why? For what purpose they came? என்ன காரணத்துக்காக வந்திருக்கிறது? To take the soul and spirit inside in the third dimension. They need it. இந்த உடலுக்குள் இருக்கிற மூன்றாம் பரிமாணத்துக்குள் இருக்கிற நம்முடைய மாமிச சரத்துக்குள் இருக்கிற இந்த புழுக்களுடைய வீட்டில் இருக்கிற இந்த பெஸ்ட் ஹவுஸில் இருக்கிற இந்த 3ஆம் பரிமாணம் 6ஆம் அந்த ஆத்மாவை ஆவியையும் எடுத்துக்கொள்ள அவைகள் வந்திருக்கிறது. இந்த உடம்பு வேணாமா தேவனுக்கு? Do not God want this body? No, you don't want this body because this is the best house. இது புழுக்களுடைய வீடு, இது பூச்சிகளுடைய வீடு. சாத்தான் நம்மை இதில் அடைத்து வைத்திருக்கான். இந்த புழுக்களுடைய இந்த பூச்சி வீடு தேவனுக்கு தேவையில்லை. தேவனுக்கு தேவையான அவர் கொடுத்த ஆவியும் ஆத்மாவும். ஆகவே very soon, brother and sister, dear, please listen this. அன்பான சகோதரர்களே, இதை நீங்கள் கவனியுங்க. This best house will be the best house very soon. Hallelujah. இந்த பெஸ்ட் ஹவுஸ் ஆகிய இந்த புழுக்களுடைய வீடு பெஸ்ட் ஹவுஸா மாறப்போகுது. Hallelujah. It will change as the best house. What is the best house? The theophany body. Hallelujah. அதுக்குள்ள போனோனியும் இது அதுக்குள்ள சேர்ந்தோனியும் இப்பொழுது இந்த மாம்ச நல்லா கவனிச்சிங்க. See closely. நல்லா கவனிச்சிங்க. இந்த our flesh body, soul and spirit, and 6th dimension theophany body, and 7th dimension Jesus Christ, when all will mix at the day of rapture, நம்ம எடுத்துக்கொள்ளப்படும் போது இது எல்லாம் when all will mix, இது எல்லாம் ஒன்று சேரும்போது bride will be go into the 7th dimension. Hallelujah. அப்பொழுது மணவாட்டி 7ஆம் பரிமாணத்துக்கு சென்று விடுவாள். அப்பொழுது இயேசு சொன்னது நிறைவேறும். நான் இருக்கிற இடத்திலே உங்களை நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். இயேசு சொன்னார். The word of Jesus will fulfill that I will gather you to the place that where I am. Where is Jesus? In which dimension is Jesus now? He is in the 7th dimension, but bride is in the 6th dimension. But our body, our flesh body is in the 3rd dimension. When all will mix together in the day of rapture, எடுத்துக்கொள்ளப்படுகிற நாளில் எல்லாம் ஒன்று சேரும்போது bride will go into the 7th dimension as Jesus is. இயேசு கிறிஸ்து இருப்பது போல மணவாட்டி இங்கே போய் விடுவாள். அவள் 7ஆம் பரிமாணத்துக்கு சென்று விடுவாள். Now she is not in the 7th dimension. Now he is not even in the 6th dimension. She is now only in the 3rd dimension. But when the rapture will come, she will be changed as into the 7th dimension. God will give the grace to God will give us the more grace to us, to the unworthy servants. தகுதி இல்லாத நமக்கு தேவன் இவ்வளவு பெரிய கிருபையை நமக்கு கொடுக்க இருக்கிறார். பிரியமானவர்களே, glory, hallelujah. ஆகவே நாம் கர்த்தரை துதிப்போம். தேவன் இவ்வளவு பெரிய கிருபையை நமக்கு செய்திருக்கிறார். God gave this to too much of grace to us. He opened the 7 seals. Hallelujah. He brought the cloud to the earth. What is the cloud? And the மேகம் என்ன? The 6th dimension plus 7th dimension. 6ஆம் பரிமாணமும் 7ஆம் பரிமாணம், the mixture of the 6th and 7th dimension. அது 6ஆம் பரிமாணம் 7ஆம் பரிமாணத்துடைய கூட்டு. The mixture of the dead side, the mixture of the theophany bodies of the dead saints and the raptured saints. மரித்த உயிரோடு இருக்கக்கூடிய எடுத்துக்கொள்ளப்பட போகிற மணவாட்டி எல்லாருடைய கூட்டு சரீரம் தான் அது. That is the angel to the bride of Christ. அது மணவாட்டிக்கு அது ஆவிக்குரிய சரீரமாய் இருக்கிறது. It come to protect us. நம்மளை பாதுகாக்க வந்திருக்கிறது. Glory, hallelujah. ஆகவே மணவாட்டியை எந்த சக்தியாலும் ஒன்றும் செய்ய முடியாது. No power will harm the bride of Christ at any time. எந்த நேரத்தில் எந்த சக்தியும் மணவாட்டியை ஒன்று அசைக்க முடியாது. No power will shake the bride because the guardian angels guards the bride. Hallelujah. The theophany bodies guards the bride. It surrounds the bride of Christ through whole the world, because bride is all over the world.
மனவாட்டி உலகம் முழுவதும் இருக்கு, அவளை பாதுகாக்க இருக்குது. ஆகவே கர்த்தரை நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரிப்போம், தேவனை துதிப்போம். இந்த கடைசி நாளிலே வாட் இஸ் த தீம் ஆஃப் மை மெசேஜ் இஸ், நான் இந்த செய்தியின் கருத்து என்னன்னா, the mansion Jesus prepared in father's house now is come to the earth. Hallelujah. இயேசு பிதாவின் வீட்டில் நமக்காக உருவாக்கின ஆவிக்கு அந்த பிதாவின் வாசஸ்தலமானது இப்பொழுது where is it now? Not in heaven, பரலோகத்தில் இல்லை, it is in the earth. As per the scripture Revelation 21:3, the habitation, the dwelling place of God is come into the earth. God wants to dwell with the man which in eternity, through eternity. தேவன் மனிதனோடு நித்தியமாய் வாழ விரும்புகிறார். 7ஆம் பரிமாணத்தில் தேவன் இறங்கி விழுந்து விடுகிறார். 6ஆம் பரிமாணத்தில் தியாபனிசனம் இறங்கி விடுகிறது. 3ஆம் பரிமாணத்தில் இருக்கிற நம்முடைய ஆத்மாவும் ஆவியும், சரீரம் அல்ல ஆத்மாவும் இணைந்து எல்லாம் ஒன்று சேர்ந்து 7ஆம் மனவாட்டி இயேசு கிறிஸ்து மனவாட்டி தான் இருக்கிற இடத்துக்கு அவர் கொண்டு போய் சேர்க்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம், நம்ம எல்லாரும் தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. தேவன் இவ்வளவு பெரிய கிருபை செய்ததற்காக தேவனை துதித்து நம்முடைய ஆட்டுக்குட்டியானவரை நாம் தொழுது கொள்வோம். ஹல்லேலூயா. அவர் முத்திரை உடைத்த போது எல்லா பரிசுத்தவான்களும் 4 ஜீவன்களும் ஹல்லேலூயா ஆட்டுக்குட்டியானவரே தகுதி உள்ளவர், அவர் ஒருவரே பாத்திரர் என்று தொழுது கொண்டார். When Jesus opened the 7 seals in the heaven, when our Lord Jesus opened the 7 seals in the heaven, all the creatures worshipped. Hallelujah. Glory to the Lamb. The Lamb is the only worthy to redeem the bride. Hallelujah. They worshipped him. The angels worshipped him. The elders worshipped him. All the hosts in heaven, they worshipped him. When he opened the 7 seals, hallelujah, hallelujah. The 7 seals is the important day of the bride of Christ. The opening of the 7 seals is the important day to the bride of Christ. கிறிஸ்துவின் முன்னாடி 7ஆம் முத்திரை திறந்தது, 7 முத்திரை திறந்தது முக்கியமான நாள். ஏனென்றால் at that day the father's mansion, the mansion in the father's house came down to earth to redeem us with Jesus. ஏனென்றால் என் பிதாவின் வீட்டில் இருந்த வாசஸ்தலமானது முத்திரைகள் திறக்கப்பட்டதனால் பூமிக்கு இறங்கி வந்து it brought the adoption to us. Hallelujah. நான் இருக்கிற இடத்துக்கு உங்களை கொண்டு செல்ல வேண்டிய இயேசு சொன்னது என்ன? Jesus got the adoption when he was in the earth. அதே போல மனவாட்டிக்கும் likewise he want to give the adoption to the bride. That is called the place that where I am. Hallelujah. நான் இருக்கிற இடம் என்பது அதுதான். இயேசு பூமியில் இருந்தபோது அவர் பெற்ற அந்த ஸ்தானத்தை அவர் மனவாட்டிக்கு தர இருக்கிறார். அருமையான அந்த ஸ்தானம் இப்பொழுது இறங்கி வந்து விட்டது. வெகு சீக்கிரத்தில் பெற போகிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஸ்துதிப்போம். ஹalleluya, ஹalleluya, ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya, ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹalleluya, ஹalleluya. கர்த்தராலுகை செய்கிறவர். Pariசுத்த
bridegroom. நம்முடைய மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலே நம்முடைய தலைகளை தாழ்த்தி சிறிது நேரம் நாம் ஜெபம் பண்ணுவோம். அவர் லவ்விங் ஃபாதர், என்னுடைய அன்புள்ள பிதாவே, ஓ லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். We praise you, Lord. Thank you for the revelation that you have given to us through the prophet message and the Bible. Through the Bible and the prophet message. வேத புத்தகத்திலிருந்தும் செய்தியிலிருந்து நீர் எங்களுக்கு இந்த வெளிப்பாட்டை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். ஓ லார்ட், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலிருந்து பூமியில் இருந்தபோது எப்படி அவர் நடந்து கொண்டாரோ, அதே போல எப்படி போதித்தாரோ, அதே போல தான் தீர்க்கதரிசியும் செய்தார். The prophet did all things when he was in the world through the leading of God, leading of the Lord, as like Jesus was did in the earth when he was living in the world. இந்த பூமியில் இருந்தபோது இயேசு செய்தது போல தீர்க்கதரிசி செய்தார். இயேசு இந்த உலகத்தை விட்டு ஃபேர்வெல் ஆகும்போது, இந்த உலகத்தை விட்டு அவர் பிரிந்து செல்லும் போது தன்னுடைய சீஷர்களிடத்திலே சொன்னார், ஆவிக்குரிய சரீரம் அவர்களுக்கு உண்டாக்கப்படுவதை குறித்து பேசினார். தான் போய் அந்த ஆவிக்குரிய சரீரத்தை செய்ய போகிறேன் என்று இயேசு சொன்னார். Jesus told them that I will go and prepare the spiritual body. But prophet did not say that I will go and prepare the prophet the theophany body. The prophet did not say like that. Prophet told the good news to us. தீர்க்கதரிசி இந்த நல்ல செய்தியை சொன்னார். That body that Jesus prepared in the 7 churches, now that body has come among us. Hallelujah. அந்த பாடி இப்பொழுது வந்திருக்கிறது என்று இயேசு சொன்னார். தீர்க்கதரிசி சொன்னார். இயேசு சொன்னார், நான் போய் அதை செய்வேன் என்று சொன்னார். தீர்க்கதரிசி சொன்னார், அந்த சரீரம் இப்பொழுது வந்திருக்கிறது. Then adoption came here. Prophet said, this is the message Jesus and prophet said. Hallelujah. இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நான் இருக்கிற இடத்திலே உங்களை கொண்டு போய் சேர்ப்பேன் என்று சொன்னார். Jesus said, the place I will gather you, I will receive you the place that where I am. What is that where I am? What is that place that where I am? That is seventh dimension. That is the adoption. Hallelujah. The sonship. Hallelujah. That means Jesus will give the seventh dimension to the bride, the body, and he will give the adoption to the bride, the sonship to the bride. That is fulfilled at the day that he opened the 7 seals. Hallelujah. It is fulfilled when the day that the cloud came to the earth. Hallelujah. The மேகம் பூமிக்கு வந்த அந்த நாளிலே, 7 முத்திரை திறந்த அந்த நாளிலே, அவர் இருக்கிற இடம் பூமிக்கு இறங்கி வந்தது. அந்த இடத்தை இப்பொழுது மணவாட்டிக்கு கொடுத்திருக்கிறார். நான் உங்களுக்கு ஒரு வாசஸ்தலத்தை ஏற்படுத்துவேன் என்று சொன்னார். ஆனால் வெளிப்படுத்தின சொல்லி இருக்கிறது, அந்த வாசஸ்தலம் இப்பொழுது பூமிக்கு வந்திருக்கிறது. மனிதர்கள் மத்தியிலே தேவன் இருப்பார் என்று சொல்லி. ஓ தேவனே, எங்கள் மத்தியிலே நீர் வருவதற்கு நீர் இறங்கி நீரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பெரிய ஒரு குடிசையில் இருக்கிற ஒரு குடிசை வாசி, ஒரு பெரிய ஒரு அரண்மனையில் வந்து தங்குவதிலே எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் பெரிய அரண்மனையில் இருக்கிற ஒரு பெரிய அரசன் ஒரு குடிசையில் வந்து தங்குவதுதான் பெரிய தாழ்மையாக இருக்கிறது. That is a great humility. That is a great humility. God only the great humility. இயேசு ஒருவரே அந்த பெரிய தாழ்மையுள்ளவராக இருந்தார். Because he left his father throne and come to the earth to dwell in the bride's body, theophany body. மணவாட்டி சரீரத்தில் வாசம் பண்ணதுக்கு வந்திருக்கார். What a humility to Jesus Christ. What a humbleness of Jesus Christ. இயேசுவுடைய தாழ்மை என்ன? ஆண்டவரே, ஒன்றும் சொல்வதற்கு இல்லை. Nothing to say about that. Because he is God of God. He is God of gods. தேவாதி தேவராக இருக்கிறார். He is the Almighty God. He is the Father. He is the Son. He is the Holy Spirit. The Word God. Hallelujah. அவரே பிதா, அவரே குமாரன், அவரே பரிசுத்தர். அந்த தேவன் எங்களை தெரிந்ததற்காக நான் நினைச்சேன். Thank you for that God. For he predestinated us. Hallelujah. We are being the sinners. நாங்கள் பாவிகளா இருந்தாலும் கூட எங்களை முன்குறித்து நான் தெரிந்தெடுத்ததற்காக நினைச்சேன். Thank you for you have. We believe that Lord. We thank you for that you have given the theophany body to us, the guardian angels to us. Hallelujah. உங்களுக்கு நன்றி செலுத்தும். எங்களை ஆசீர்வதியும். அதனால பிரதர் சேகருக்காக ஜெபிக்கிறோம். We pray for brother சேகர். அவருடைய காலில் இருக்கிற கால் வலி, அவருடைய அந்த பிரச்சனைகளுக்காக ஜெபிக்கிறோம். We are praying for the leg pain and his problem in that. It is a chronic disease. அது ரொம்ப நீண்ட காலமாக அவருக்கு இருந்து கொண்டே இருக்கிறது. ஆண்டவரே, அதை நீ சுகப்படுத்தும்படி தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். We ask you humble Lord, please heal him very soon, Lord. In the name of Jesus, heal him, Lord.
இயேசுவின் நாமத்தில் அவரை சுகப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். அவருடைய எல்லா பிரச்சனைகளும் நீக்காங்க. இதை கேட்கிற எல்லா பரிசுத்தவான்களும் அவருக்காக ஜெபிக்க உதவி செய்யும். இனிமேல் அந்த வழி வராமல் அவரை காத்துக்கொள்ளாங்க. இந்த செய்தியை கேட்ட, இதற்கு உதவி செய்த, இதற்கு கிருபை செய்த எல்லாருக்காக ஜெபிக்க, எல்லாருக்கும் எங்களை பாதுகாத்து எங்களை வழிநடத்துகிற தேவனுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை நீரே வழிநடத்தும். இந்த நாளில் நீ செய்த மகத்தான காரியங்களுக்காக நன்றி. ஆகவே நாங்கள் எங்களை சுற்றி கொரோனா இருக்கிறது, எபோலா வைரஸ் இருக்கிறது, கொரோனா வைரஸ் இருக்கிறது, போர் வருகிறது, வெட்டுக்கிளி இருக்கிறது, பல பிரச்சனைகள் இருக்கிறது, பல ஆபத்துகள் எங்களை சுற்றி இருக்கிறது. ஆனாலும் நாங்கள் எந்த நம்பிக்கையில் இருக்கிறோம்? எங்களுக்கு அந்த பாதுகாப்பு தூதனாகிய எங்களுடைய ஆவிக்குரிய சரீரம் இருக்கிறது, அதற்குள் இயேசு இருக்கிறார். அந்த சரீரத்துக்குள்ளிருந்து இயேசு எங்களை பாதுகாக்கிறார். அந்த ஒரு நம்பிக்கையில் இருக்கிறோம். அந்த சரீரம் பெற்றுக்கொண்டவர்களை எதுவும் ஒன்று செய்ய முடியாது. Nothing will harm them who has got the body. அந்த சரீரத்தை பெற்றவர்களை எதுவும் ஒன்று செய்ய முடியாது. எங்களை காத்துக்கொள்ளும். தொடர்ந்து சபை கூட நாங்கள் தேவனுடைய ஆலயத்திலே நாங்கள் உண்மை தொடர்ந்து இந்த ஆலயத்திலிருந்து உண்மை ஆராதித்து இந்த செய்திகளை வெளிபரப்ப நீர் உதவி செய்யும்படி தடையில்லாமல் காத்துக்கொள்ளும்படி ஜெபிக்கிறோம். ஏதாவது சில குறைபாடுகள், இன்ட்ரப்ஷன்கள் இருந்தால் அதை மீண்டும் வருவாரங்களை அதை சரிப்படுத்திக் கொண்டு சிறப்பாய் செய்யத்தக்கதாக எல்லாருக்கும் தேவன் நாமம் தான் மகிமைப்பட வேண்டும். அதற்கு நீ உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். மக்கள் எங்களை பாராட்டுகிறார்களோ அல்லது எங்களை திட்டுகிறார்களோ அல்லது எங்களை ஆதரிக்கிறார்களோ இதெல்லாம் எங்களுக்கு கவலை இல்லை ஆண்டவர். அதை பற்றி கவலை இல்லை. நாங்கள் ஒரு மனிதர்கள், எங்களை பற்றி எது சொன்னாலும் நாங்கள் கவலைப்பட போகிறது. ஆனால் தேவனுடைய வார்த்தையை அவர்கள் ஏற்றுக்கொள்ளும்படி அவர் உள்ளத்தை அவர்களின் திறக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனுக்குள்ளிருந்து கோடான கோடி ஜீவன்கள் வெளிப்பட்டு வருவது போல எங்கள் தகப்பன இயேசு கிறிஸ்துவிலிருந்து கோடான கோடி லட்சக்கணக்கான ஆவிக்குரிய சரீரங்கள் வெளிப்பட்டது. அந்த மேகத்திலிருந்து ஜாப்படி சரீரங்கள் வெளிப்பட்டு இருக்கிறது. அதை நாங்கள் ஒரு சுதந்திரத்துக்குள்ள உதவி செய்யும். ஆசீர்வாதத்தை நடத்துவதற்காக நன்றி, கனம், துதி, மகிமையாவும் எங்கள் தேவனாய் இயேசு ஒருவருக்கே செலுத்துகிறோம். நீர் மகிமைப்படுகிறார். இயேசு நாமத்தில் ஆமென்.